தற்போதைய அண்மை செய்தி. தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கைக்கு எதிராக இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மிக முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசுக்கு எதிராக இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 13 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியது ஏன் எனவும் கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். காவியா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக துப்பாக்கி சூடு நடத்தி காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை முன்னதாக இலங்கை கடற்படையினர் கைது செய்த நிலையில் தற்போது இலங்கைக்கு மத்திய அரசானது, அதாவது இந்தியா தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்ற போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களின் படகை பறிமுதல் செய்து காங்கேசன் துறைமுகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போது கைது நடவடிக்கையின் போதே படகு மோதியதில் 2 பேருக்கு காலில் முறிவு ஏற்பட்டு யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் முன்னதாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் 2 மீனவர்கள் காயமடைந்ததாக தப்பி வந்த சக மீனவர்கள் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு தமிழக மீனவ அமைப்பினர் முன்னதாக கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இலங்கைக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டெட் தீவு அருகே 13 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்ந்து இன்று அதிகாலையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி படகில் இருந்த 13 மீனவர்களில் 2 படுகாயமடைந்து தற்போது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் 3 மீனவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் காயமடைந்த மீனவர்களை மருத்துவமனையில் சந்தித்து அவர்களின் நலம் குறித்து விசாரித்து வருவதாகவும் மத்திய அரசு தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மேலும் மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து டெல்லியில் உள்ள இலங்கை பொறுப்பு உயர்ஸ்தானிகர் தொடர்ந்து இன்று காலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அழைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து இலங்கைக்கு கடும் எதிர்ப்பை இந்தியா பதிவு செய்வதாகவும் மத்திய அரசு தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. கொழும்புவில் உள்ள தங்களது தூதரகம் இந்த விஷயத்தை தொடர்ந்து இலங்கை அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் இந்திய அரசு மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ந்து மனிதாபிமான ரீதியாக அணுக வேண்டிய அவசியத்தை எப்போதும் வலியுறுத்தி வருவதாகவும் தொடர்ந்து மத்திய அரசு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவியா.